அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் யாஸ். இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான டேஸ்ட்டான ஒரு புட்டிங் கேக் ரெசிபி தான். எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 10 ப்ரெட்டை வச்சு ஈஸியாக செஞ்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 5 ப்ரெட்டை வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்து ஒரு 5 ஏலக்காவோட இன்னும் ஒரு 5 ப்ரெட்டையும் போட்டு எடுத்துட்டேன். நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டேன். இப்போ இதோட வந்து ஒரு 1/4 கப் மைதா சேர்த்துக்கலாம். மைதாவை நல்லா ஒரு ஃபில்ட்ரு வச்சு எல்லாம் சலிச்சிக்கலாம். அடுத்து அதில் ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு நான் சேர்த்துருக்கேன். சோடா இன்றைக்கெலாம் சேர்க்கலை நான் இதுலேயும். நல்லா வந்து பவுட்ரும் ப்ரெட்டும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதோடு வந்து ஒரு 4 முட்டை தனியாக ஒரு பவுல் எடுத்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டையை எடுத்துக்கலாம். கூலிங்காக எடுக்காதீங்க. நல்லா வந்து ப்ளீட் பண்ணுங்கள். நல்லா வந்து நுர வர வரைக்கும் நல்லா ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கோம். ஒரு 1/4 கப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா முட்டையோட ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கையிலே தான் இன்றைக்கி ப்ளீட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சேர்க்கையில் தான் நல்லா முட்டை வந்து நுரைச்சி நல்லா வந்து வரும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஸ்ட்ராபெரி எசன்ஸ் தான் வந்து ஒரு 3-4 சொட்டு தான் விட்டுருக்கேன். ரொம்ப போடலை. வெண்ணிலா இருந்தால் வெண்ணிலா போட்டுக்கலாம். நான் எப்பயுமே வெண்ணிலா ஃப்ளேவர் செய்கிறதுனால இன்றைக்கி ஸ்ட்ராபெரி செஞ்சுருக்கேன். அப்புறம் நம்ம ப்ரெட்டை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதையும் வந்து முட்டையோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நான் ஒரு 10 ml வந்து கோல்டு வினர் வந்து சேர்த்துருக்கேன். இந்த மிக்சரோட வந்து மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் எல்லாத்தோடையும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட வந்து கேக்குக்கு வந்து ட்ரே வாங்கிட்டு வர சொன்னேன். அவங்க எவ்வளோ பெருசு வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதனால் நான் ப்ளேட்டில் தான் செய்ய போகிறேன். ஒரு சில்வர் ப்ளேட் எடுத்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கீழே பாட்டத்தில் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் வந்து பட்டர் பேப்பர் வந்து நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் பேப்பரை வந்து நம்ம வந்து கீழே போட்டோம்னா கொஞ்சம் கேக் வந்து ரொம்ப வந்து ஒட்டாமல் வரும். ரொம்ப ப்ரௌனும் ஆகாது. நல்லா வந்து மாவு வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் எல்லாத்தையும் சேர்த்து. இல்லைன்னா ஒரு பக்கம் மேடாக இருக்கும், ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மாவு எல்லாத்தையும் சுத்தமாக வலித்து சேர்த்துக்கலாம். அதில் நான் வந்து இன்றைக்கி எதுவுமே அதிகமாக நட்ஸ் எதுவுமே நான் சேர்க்கலை. ஒரு 6 முந்திரி மட்டும் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி மேலே வந்து நான் தூவி விட்டுருக்கேன். இதோட வந்து கொஞ்சம் நெய் வந்து மேலே சேர்த்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நெய் எதுக்கு சேர்க்குறேன்னா நல்லா ப்ரௌனாக வரும் கேக்கு, அதனால தான். பாருங்கள் எப்படி வந்து ஒரு அரை மணி நேரம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் பேக்கிங் மெத்தடில் தான் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். ஒரு 1/2 ஹவர்லேயே சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு கேக்கு. இப்போ சுற்றி ரவுண்டாக கட் பண்ணி விட்டுட்டு ஓரமெல்லாம் நான் வெளியே எடுத்துகிட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப இந்த கருப்பாகாமல் கேக்கு நல்லா ஈவனாக நல்லாவும் வந்து பேக் ஆகி வந்திருக்கு. நான் பேக்கிங் சோடா சேர்க்கலை, அதனால் ரொம்ப புஷ்ஷுன்னெலாம் வரல. கேக் நார்மலாக நம்ம கடைகளில் பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குது பாருங்கள். கட் பண்ணவும் எவ்வளோ ஈஸியாக. நான் இதுவரையும் செஞ்ச கேக்கில் எனக்கு இந்த கேக் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வீட்லேயே ஈஸியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் வச்சே நான் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணிகிட்ருக்கேன். நீ அடுத்து ஒரு ஐடியா இருக்குது பிஸ்கெட்லாம் செய்யலான்னு சொல்லி. இன்ஷால்லா செய்யலான்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். செஞ்ச அந்த வீடியோவும் கண்டிப்பாக போடுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அப்படி பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு கேக்கு. ஸ்மெல்லும் சரி, அந்த ஏலக்காய் ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற எல்லா வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.